என்னடா மாப்பிள்ள காலேஜுக்கு இந்த டிஷர்ட் தான் போட்டு வந்துக்கிற? தலைவன் டிஷர்ட்ரா. அப்படி என்னடா அவர் மேல உனக்கு பைத்தியம்? முட்டாள், இது பைத்தியம் இல்லடா, 7 வயசுல ஏற்பட்ட பாசம். இப்பதான்டா அவரை தலைவர்னு கூப்பிடுறேன். சின்ன வயசுல அண்ணன்னு கூப்பிட்டுருக்கேன். அப்போ காதலுக்கு மரியாதை படம் ரிலீஸ் ஆச்சு. என் ஃப்ரெண்ட்ஸோட அந்த படத்தை பார்த்துட்டு விஜய் அண்ணனை பாக்குறதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மெட்ராஸ் கூட்டு போனேன். டேய் சக்தி, நிஜமாலே பார்க்க முடியுமாடா? ஷூட்டிங் முடிஞ்சோனே விஜயனை கண்டிப்பா வந்து பாப்பாருடா. எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. அண்ணே, உங்களை பார்த்தனே வயிறு நிறைஞ்சிருச்சுனே. அப்படியா? எங்க ஊர் விசிலம்பட்டினே. இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க. அண்ணே, இவனுக்கு நீங்கனா ரொம்ப உசுருனே. காதலிக்க மரியாதை 12 வாட்டி பாத்துட்டேன். பூவே உங்களுக்காக 6 வாட்டி பாத்துட்டேனே. ஓகே. எல்லாரும் என்ன படிக்கிறீங்க? நீங்க வந்தது உங்க அம்மா அப்பாக்கெல்லாம் தெரியுமா? அப்போ வீட்டுக்கு தெரியாம எல்லாரும் வந்திருக்கிறீங்க. உங்களை பார்க்கணும்னு ஆசைண்ணே. அதுக்காக இப்படி சொல்லாம வந்துருவீங்களா? உங்களை காணாம உங்க அம்மா அப்பா எவ்வளவு தவிச்சிட்டு இருப்பாங்க தெரியுமா? உங்களை யாருக்காவது வீட்டுல போன் இருக்கா? எங்க வீட்டுல இருக்குண்ணே. நம்பர் தெரியுமா? தெரியும். போன் அடிக்குதுல, எடுத்து பேச. ஹலோ, வணக்கங்க. நான் சென்னையில இருந்து சினிமா நடிகர் விஜய் பேசுறேன். உங்க பையனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் என்ன பார்க்கணுன்ற ஆசையில இங்கதான் என் வீட்டுக்கு தான் வந்திருக்கிறாங்க. ஒன்னும் பயப்படாதீங்க. இன்னைக்கு ராத்திரி அவங்கள பத்திரமா திருப்பி அனுப்பிச்சு வச்சிருக்கேன். நீ ரொம்ப நல்லா இருக்கணையா, உன் குடும்பம் நல்லா இருக்கணையா, உன்னை பெத்தவங்க நல்லா இருக்கணும். எங்க வயதுல பாலை வாத்துட்ட. இனிமே இப்பெல்லாம் நடிகனை பாக்குறேன் நடிகைய பாக்குறேன்ட்டு வீட்டுக்கு தெரியாமலாம் வரக்கூடாது, சரியா? நீங்களாம் சின்ன பசங்க. யாராவது ஏமாத்தி எங்கேயா கூட்டு போய் ஏதாவது பண்ணிட்டா உங்க அம்மா அப்பா எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க. சோ இனிமே இப்பெல்லாம் வரக்கூடாது. ஓகே. நீங்க எல்லாரும் என் கூட நின்று போட்டோ எடுத்துக்கிட்டீங்க. நாளைக்கு நீங்க பெரியாளாகி உங்களோட போட்டோ எடுத்துக்கிறதுக்கு உங்க ஊரே கியூல நிக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? உங்க அம்மா அப்பா பேச்சை கேட்டு நல்லா படிக்கணும். அன்னில இருந்து தான்டா என் தலைவனுக்கு நான் தீவிர ரசிகன்.